அயன்மேன் 1 படத்திலேயே அயன்மேன் அவருக்கு அதிகமா பணம் தரக்கூடிய அந்த வெப்பன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல பணத்தை பயங்கரமா தான் செலவு பண்ணுவாரு. ஆனா அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது, டோனி ஸ்டார்க் எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்துல கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரோ இந்த யூனிவர்ஸ்குள்ள வரும்போது அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை ஃபீல் பண்ணி இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஹாப்பியோட அபார்ட்மெண்ட்ல ஆர்க் ரியாக்டரை வச்சு பவர் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிகேட்டர் இருந்திருக்கும். அந்த எனர்ஜியும் அதே மாதிரி எலக்ட்ரோக்கு ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் அந்த ஃபேப்ரிகேட்டர் ஓப்பன் ஆகும்போது அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணும்போது எப்படி அவரோட ஐ க்ளோ ஆச்சோ அதே மாதிரி க்ளோ ஆகும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? ஓ, நீ அப்படி வரியா? ஆர்க் ரியாக்டர்ல இருந்து ஒரு எனர்ஜி வருதுல, அந்த எனர்ஜி வித்தியாசமா இருந்திருக்கும். அதை தான் ஹாப்பியோட அபார்ட்மெண்ட்ல அவர் ஃபீல் பண்ணிருப்பாரு. அதே எனர்ஜியை தான் இந்த யூனிவர்ஸ்குள்ள அவர் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலியமா ஃபீல் பண்ணிருப்பாரு. அப்படின்னா டோனி தன்னோட ஆர்க் ரியாக்டர் மூலியமா கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கிளீன் எனர்ஜியை இந்த உலகம் முழுக்க செல் பண்ணி அது மூலியமா காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு.